கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இல்லையா? அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். எவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும்போது முதலாவது ஆபத்து சிவந்த சமுத்திரம். பின்னாடி பார்வோனின் சேனைகள் பின்தொடர்ந்து வராங்க, துரத்திக்கிட்டு வராங்க. ஆகவே இங்கே ஆபத்தில் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே முன்னால் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், உன் கையில் இருக்கிறது என்ன? கோல். அதை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொன்னார். மோசே நீட்டின போது சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து மதில் சுவர் போல் அவர்களுக்கு தடுப்பாய் நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே கடந்து போனார்கள். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், பார்வோனுடைய சேனைகள் துரத்திட்டு வரும்போது மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், மோசே உன் கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொன்னார். சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினாரு. பார்வோனுடைய ரதங்கள் உருளைகள் காய்ந்து போனது. பார்வோனுடைய சேனைகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து மாண்டு போனார்கள். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தினை இனி காண மாட்டாய் சொன்ன வசனம் பிரகாரமாய் எகிப்தியர் எல்லாரையும் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே கர்த்தர் மூடி போட்டார். ஆகவே இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நம்முடைய நெருக்கத்தில், நம்முடைய ஆபத்தில் நாம கூட அவரை நோக்கி கூப்பிடும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்த கர்த்தர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை நோக்கி கூப்பிடு நாம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களாய் வாழ, சுடர்களாய் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.